Welcome to Fluent Tutorial. இந்த tutorial நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா Basic of Excel. இதில் நம்ம பார்க்க போகிறோம் Basic Layouts, how to input the datas எப்படி நாங்கள் input பண்ணுறது, how to work with datas எப்படி நாங்கள் டேட்டாவோட ஒர்க் பண்ண போகிறோம், how to work with formulas எப்படி நாங்கள் add பண்ணுறது, how to work with functions, இதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எக்ஸல் உங்கள் மெஷினில் ஓப்பன் பண்ணினது நேரம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ கிடைக்கும். இந்த விண்டோவில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம், உங்களுக்கு ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ், உங்கள் ரீசெண்டாக நீங்கள் பாவிச்ச எக்ஸல் ஃபைல்ஸ் இந்த இடத்துல காட்டும். அடுத்தது ஓப்பன் ஒர்க்ஸ் புக்ஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் நீங்கள் ஏற்கனவே செய்து வச்சிருக்க ஃபைலை உங்களுக்கு இந்த இடத்துல போய்ட்டு ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நிறையா டெம்ப்ளேட்ஸ் தந்துருக்காங்க. டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் இதுக்கு முன்னாடி செய்து ஒரு ஃபார்மேட் ஒரு முறைப்படுத்தி உங்களுக்கு தந்த ஒரு ஃபைல் சிஸ்டம் இதை வந்து அவங்க தந்துருக்காங்க. உங்களுக்கு இதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை எப்படின்னா செய்யலாம், இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு டிசைன் தந்துருக்காங்க. வெல்கம் எக்ஸல், ஃபார்முலாஸ், இந்த மாதிரி நிறைய தந்துருக்காங்க. பேசிக், பர்சனல் பட்ஜெட், ஒரு பட்ஜெட் ஒன்று செய்யலாம், அந்த மாதிரி தந்துருக்காங்க. கிளிக் பண்ணி உங்கள் டேட்டாவை இதில் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்போ நம்ம இதில் வந்து இதில் நிறைய தந்துருக்கோம். டேப்ஸ் இருக்குது, பிஸ்னஸ், பர்சனலாக அப்படின்னு இன்டர்நெட் இருக்குது. கனெக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் நோடாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். மெஷினில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்குரிய ஒவ்வொரு நிறைய ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு தந்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து கிளிக் பண்ணி பாவிக்கலாம். ரைட், நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா பிளாங்க் ஒர்க் புக். நாங்கள் பேசிக்கில் இருந்து படிக்க போகிறோம். அப்போ நாங்கள் அதனால் பிளாங்க் ஒர்க் புக்கு கிளிக் பண்ணுறோம். உங்கள் பிளாங்க் ஒர்க் புக்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ கிடைக்கும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், இந்த மேலே வார இவருக்கு சொல்லுவோம் நம்ம வந்து டைட்டில் பார்னு சொல்லுவோம். அண்ட் ரெண்டாவது இவருக்கு நம்ம சொல்லுவோம் மெனு பார்னு சொல்லுவோம். இந்த மெனு பாரில் இருந்து இந்த ஒவ்வொரு பட்டனுக்கு நம்ம சொல்லுவோம் வந்து டேப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்சர்ட்னு கிளிக் பண்ணால் இது ஒரு டேப்ஸ். இந்த முழுசாக நம்ம சொல்லுவோம் இவருக்கு வந்து மெனு பார்னு சொல்லுவோம். இந்த மெனு பாரில் நீங்கள் அதை கிளிக் பண்ணுற நேரம் பனியாக ஒரு லைன் ஒன்று மாதிரி இருக்குது, இது சேஞ்ச் ஆகுது. இதுக்கு நம்ம சொல்கிறது வந்து ரிப்பன்னு சொல்லுவோம். இவர் ரிப்பன் இன்சர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வர ரிப்பன் தான் இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் இது சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இதுக்கு நம்ம சொல்கிறது வந்து குரூப்ஸ். ஃபொண்ட்ன்ற ஒரு குரூப், இது அலைன்மெண்ட்ன்ற ஒரு குரூப், நேம் நம்பர்ஸ்ன்ற ஒரு குரூப். இந்த குரூப்பில் நீங்கள் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் மோ இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டயலாக் பாக்ஸில் வரும். இப்போ உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸில் இதில் மோ இன்ஃபர்மேஷன்ஸில் ஒர்க் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம இவருக்கு சொல்லுவோம் வந்து ஃபார்முலா பார்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம கர்சரை கொண்டு போகிற காட்டுறாரு ஃபார்முலா பார். அண்ட் நம்ம ஒர்க் பண்ணுற இந்த பேஜுக்கு நம்ம சொல்லுவோம் வந்து ஷீட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம இவரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷீட் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ் சைன் ஒன்று இருக்குது. நான் யூஸ் பண்ணுற எக்ஸல் 2016 வெர்ஷன், பிரச்சனை இல்லை. 2013 இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நீங்கள் எக்ஸல் 360 எடுத்தாலும் இதே மாதிரி தான் வரும். ஷீட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து ஷீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணி ஷீட் ஒன்று டிலீட் பண்ணலாம். இதில் இந்த ஷீட்டில் ஒரு ஃபைல் என்ன சரி ஒன்று இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து அதை ரீநேம் பண்ணலாம். அந்த ஷீட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு எது சரி ஒரு பேர் கொடுக்கலாம். நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இன்ஃபோன் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரீநேம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவருக்கு இந்த ஒரு நீங்கள் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி வைக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி டேப் கலர்னு சொல்லுவோம். டேப் கலர் இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு தேவையான கலர் வந்து கிளிக் பண்ணலாம். இங்கே சேஞ்ச் ஆகுது கலர். அடுத்ததாக நம்ம பார்ப்போம் எப்படி டேட்டாஸ் டைப் பண்ணுறதுன்னு. நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் இந்த பக்கத்துக்குள்ளதுக்கு நம்ம சொல்லுவோம் ABCDன்னு இருக்குது. இந்த பக்கத்துக்குள்ளது நம்ம சொல்லுவோம் காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளது நம்ம சொல்லுவோம் ரோஸ். இந்த ஒரு பாக்ஸுக்கு சொல்லுவோம் நம்ம வந்து செல்லுன்னு சொல்லுவோம். இந்த செல் எடுத்திங்கன்னா இந்த செல்லுக்கு ஒரு நேம் சொல்லுவாங்க D3. இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு இந்த நேம் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதில் காட்டும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது பேர் வந்து F5. இப்போ இந்த செல்லை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி இந்த இடத்துல டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணுவோம் நம்ம நேம். அடுத்த டைப் பண்ணுறேன் நான் வந்து அட்ரஸ். அடுத்து நான் டைப் பண்ணுறேன் டெலிஃபோன் நம்பர் டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு நேம் தேவை, கமால். டைப் பண்ணுவோம் முகமது. இந்த மாதிரி ஒரு 2 பேர் டைப் பண்ணிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கலாம். நான் சரி மெயின் ஸ்ட்ரீட் சும்மா கொடுக்குறேன். இவருக்கு ஒரு பேர் கொடுப்போம் கிங் ஸ்ட்ரீட்.
அடுத்தது நம்ம வெளியே கிளிக் பண்ணுற செல்லை கிளிக் பண்ணுற செல்லில் கிளிக் பண்ண நிறைய பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் ஜூம் பண்ணுறேன், கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் இந்த செல்லுக்கு இந்த பக்கம் வந்துட்டார். பிரச்சனை நம்ம இந்த செல்லை கிளிக் பண்ணுவோம். டெலிஃபோன் நம்பரை டைப் பண்ணுறேன். நான் ஒரு சும்மா ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். நம்பர் டைப் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இப்போ இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஹைட் ஆகிடுச்சு. இந்த செல்லு உள்ளது இந்த செல்லுக்கு வராது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இப்படி ரோ குளம் இருக்குது, இந்த குளம்ல வித்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன், சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டா ரோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ட்ராக் பண்ணி இதே போல் எங்களுக்கு இப்போ தேவைப்படுறாரு. இந்த இடத்துல நம்ம மாற்ற போகிறோம். இவருக்கு ஒரு நேம் சேஞ்ச் பண்ணி மிஸ்டர் கமால் MRன்னு டைப் பண்ணணும். இப்போ நம்ம இந்த செல்லை கிளிக் பண்ணி நம்ம இந்த இடத்துல MR அடிக்கிற நேரம் அந்த கமல்ன்ற பேர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. கமல் ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இவர் இல்லை ரிமூவ் ஆகிறோம். நம்ம சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம இங்கே வரோம். இங்கே பாருங்கள், ஃபார்முலா பாரில் நம்ம பேர் காட்டுது. இந்த இடத்துல கிளிக் பண்ணி முகமது சேஞ்ச் பண்ணுறோம். இல்லைன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா இந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணலாம். செல்லை உள்ளுக்கு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணியிருக்க மேலே இல்லை, இந்த ஒரு டபுள் கிளிக் பண்ண உள்ளே போகலாம். கமால் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இந்த எழுத்து இது உள்ளே போயிடுச்சு. நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணலாம், இல்லை டபுள் கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் ஆகுவார். சரி, கொலம்பித்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இன்னொரு டீட்டெயில்ஸ் போட போகிறோம். இதில் நான் கிளிக் பண்ணுறேன், டேட்டுன்னு டைப் பண்ணுறேன். டேட் இந்த இடத்துல நான் டேட் டைப் பண்ண வரேன். டேட் நம்ம டைப் பண்ணுற சிஸ்டத்துக்கு டைப் பண்ணுவோம். 01/05/2020 கிளிக் பண்ணுறோம். அதே மாதிரி 06/05/2020 இந்த மாதிரி டைப் பண்ணுறோம். அடுத்தது ஒரு அமௌண்ட் ஒன்று போடுவோம். இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் டைப் பண்ணுறேன், 550. அண்ட் இந்த இடத்துல நான் 4500. இப்போ எனக்கு இந்த அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இதுக்கு மேலே இன்னொரு 0 தேவைப்படுது, 5500 அமௌண்ட். அப்போ நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணல, அது 0 கிளிக் பண்ணலாம், அது அமௌண்ட் 0வாக மாறி. அப்போ நம்ம 5500 சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம இங்கே டபுள் கிளிக் பண்ணணும், இல்லைனா இந்த இடத்துல கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இப்போ தேவை இந்த இடத்துல இன்னொரு கோலம் போட்டுக்கிறோம். இதுக்கு இடையில சிட்டின்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம், சிட்டி. ஒரு சிட்டி பேர் நமக்கு இந்த இடத்துல டைப் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு விருப்பமான ஒரு சிட்டி இருந்தால் டைப் பண்ணலாம். நான் நம்ம டைப் பண்ணி போடுறேன். அடுத்ததை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வந்து டேட் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோம். ஒரு வேல்யூ கார்டு 5500. நான் இது வந்து அமௌண்ட்டாக போட்டிருக்கேன், ருப்பீஸுக்கு நான் மாற்றிக்கிறேன். அப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஹோமில் நம்பர்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ஜெனரல் தான் இருக்குது. ஜெனரல் ஒரு பொதுவான வேல்யூவாக டைப்பாக இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி இந்த இடத்துல கரன்சின்னு மாற்றலாம். என்ன விஷயம் கரன்சின்னு சேஞ்ச் பண்ணணும். ருப்பீஸ் வந்திருக்கு. இப்போ ருப்பீஸ் வந்திருக்கு, 2 தசமதானம் வந்திருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல போயிட்டு நமக்கு சேஞ்ச் பண்ணலாம், தசமதானம் தேவையான ரிமூவ் பண்ணலாம், தேவையான ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு தேவை ருப்பீஸ் தானம் என்ன மெஷினில் இருக்குது. உங்களுக்கு டாலர் தேவைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி இதில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த இடத்துல டாலர், உங்களுக்கு வேண்டிய கண்ட்ரியோட வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ருப்பீஸ் எல்லாம் இருக்குது அண்ட் யூரோஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான டாலர் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டாலர் ஓகேன்னு கொடுத்தாங்க, டாலருக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்து நம்ம இதுக்கும் தேவையான நமக்கு அதே மாதிரி ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கரன்சின்னு கொடுக்கலாம். ருப்பீஸ் டைன மெஷினில் அப்ளை ஆகிருக்கு, ஆட் பண்ணலாம். அதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். நம்ம இந்த இடத்துல எப்படி நம்ம கரன்சிக்கு நம்ம தேவையான வேல்யூவே ஆட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒட்டோவாக சேஞ்ச் ஆகிருக்கு டேட்டுன்ற ஃபார்மேட்டுக்கு. அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள், டேட்ஸில் இருக்குது ஷார்ட் டேட்ஸ், லாங் டேட்ஸ். இந்த இடத்துல லாங் டேட்டுன்னு கிளிக் பண்ணோன்னா நமக்கு லாங் டேட் வந்து வருது. அதே போல் நமக்கு வேண்டிய மாதிரி டேட் ஃபார்மேட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல வந்து டேட்ஸ்ன்னு கிளிக் பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவையான டேட் ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேட்டுன்னு கொடுக்குறோம், இந்த மாதிரி டேட் ஃபார்மேட்டுக்கு. அதே போல் நீங்கள் டைப் பண்ணுற டீட்டெயில்ஸுக்கு வந்து வேல்யூஸுக்கு
நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு ஃபார்மேட் எக்ஸலில் எட் பண்ண வேண்டி வரும். இந்த ஃபார்மேட்ஸ் எப்படி எட் பண்ணுறதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அடுத்ததை பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த வேல்யூவை வந்து நான் மாற்ற போகிறேன். இதில் வந்து இப்போ அமௌண்ட்டில் இருக்க போகுது நம்ம இடத்துல. நம்ம இந்த இடத்துல ஒரு வேல்யூ மாற்றுறோம். நம்பரிக் வேல்யூ ஒன்று வர போகுது. என்ன சொல்லணும்? நம்பரிக் வேல்யூ நம்பரிக் வேல்யூ. இந்த இடத்துல ஒரு வேல்யூ வருது. ஒரு 5 பொருள் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல 50 பொருள் 15 டைப் பண்ணுறோம். ஸோ நம்ம 50 தான் வரும். ஆனால் நான் இப்போ டைப் பண்ண இந்த இடத்துல நமக்கு வந்து அது வந்து டாலரில் தான் வருது. கரன்சி அட் ஆகி வருது. ஒரு 64 டாலரில் வருது. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணுறேன்னா ஒரு சிஸ்டம் பாருங்கள். நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஜெனரல்னு காட்டுறது தான். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி ஜெனரல்னு மாற்றிக்கிறோம். பண்ணுறோம். கரன்சி காட்டுது. இதை நமக்கு ஜெனரல்னு மாற்றலாம். அன்டூ பண்ணுறேன். இன்னொரு சிஸ்டம் பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்? இதுதான் மிச்சமே யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல வாங்க. கிளியர்னு இருக்குது. கிளியரில் போயிட்டு ஃபார்மேட்ஸ் ஓல்டு கொடுத்தா அவ்வளோ டிலீட் ஆக போயிடும். ஃபார்மேட்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அன்டூ பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கரன்சி இருக்குது. நீங்கள் இதை டிலீட் பண்ணினா கூட கீபோர்டில் டிலீட் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டிலீட் பண்ணி போட்டுட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணால் கூடி டைப் ஆகுறது டாலரில் தான் வரும். அப்போ நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்னா ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபார்மேட்டை மாற்றணும். ஜெனரல் நம்ம இந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணுற ஃபார்மேட் இதை செல்ல நீங்கள் வந்து கிளியர்னு ஃபுல்லாகவே கிளியர் ஓல்டு கொடுத்துருந்தா எல்லாம் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு இந்த இடத்துல டைப் பண்ணலாம். 48 இப்போ நம்பரிக் வேல்யூவில் ஆட் ஆகுது. உங்களுக்கு கரன்சி தேவைன்னா மறுபடி கரன்சிக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம எப்படி கொஞ்சம் ஒரு டேபிள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு நான் ஒரு ஃபைல் டைப் பண்ணி வச்சுருக்கேன் என்கிட்ட. இப்போ ஏற்கனவே டைப் பண்ணி வச்சது இந்த ஃபைலை நாம் எடுக்கிறோம். இதை நான் காப்பி பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி. உங்களுக்கு உங்களோட எக்ஸல் ஷீட்டை ஒர்க் பண்ணுற பேஜுக்கு நாங்கள் போகிறோம். நான் புதிய ஷீட்டில் கிளிக் பண்ணுறேன். ஷீட் நம்பர் 2 இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். பேஸ்ட்டில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அதையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் இதை விட அடுத்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்து. சரி, நமக்கு இந்த மாதிரி ஒரு டைப் பண்ணியிருக்கோம். இந்த செல்லில் தான் இவரை டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நீளமாக வந்திருக்காரு. இந்த இடத்துல டைப் பண்ணவர். இந்த இடத்துல நேம் இந்த செல்லில் டைப் பண்ணியிருக்கோம். தனித்தனியாக நம்ம டைப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டாக போட்டுட்டு இந்த சப்ஜெக்டுக்குரிய மார்க்ஸ் வந்து கீழே டைப் பண்ணியிருக்கோம். இந்த சப்ஜெக்ட் நம்ம மார்க்ஸ் 56 மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்குது. ரைட். இப்போ நம்ம இந்த டேபிளை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். நமக்கு முதலாவது தேவைப்படுறாரு இந்த செல்லை இவரை மேலே ஹெட்டிங்கை போட போகிறோம். அப்போ இது ஒவ்வொரு செல்லில் தான் இருக்குது. இந்த செல்லை அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி நான் வந்து மர்ஜில் கொடுத்தேன். இங்கே பாருங்கள், ஹோமில் அலைன்மெண்ட்ன்ற குரூப்பில் உங்களுக்கு மர்ஜ் ஆகிடுவாங்க. அதே போல் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்க. இவர்கிட்ட நீங்கள் உங்களுக்கு டோட்டல் கால்குலேட் பண்ணணும். நிறைய மாதிரிக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒரு சிஸ்டம் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் ஈக்குவல் கீயை ப்ரெஸ் பண்ணி கீபோர்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு இவர் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க ப்ளஸ் கூட்டல். இப்போ இந்த செல்லை கிளிக் பண்ணுறீங்க. அப்படி ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணுறீங்க. என்டர் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இவரோட டோட்டல் காட்டும். இப்போ நீங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா செல்ட நம்பர் காட்டுறாங்க 75 ஃபார்முலா பாரில் பார்க்கலாம். செல்ட நேம் காட்டுறாங்க E6 நேம் பாரில் காட்டுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவரை கிளிக் பண்ணிங்கன்னா காட்டுறது பாருங்கள். ஈக்குவல் இந்த வேல்யூவை கூட்டியிருக்காங்க. இந்த விளங்குதா? இப்போ அந்த மாதிரி ஆட் ஆகும். அடுத்தது இல்லைன்னா உங்களுக்கு கூட்டலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே ஃபார்முலா இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வாரீங்க. சம்முன்னு கிளிக் பண்ணுறீங்க. ஹோமில் கிளிக் பண்ணுறோம். சம் எதை சம் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம இந்த ப்ராக்கெட் இருக்கும். நம்மளோட ரேஞ்சு செலக்ட் பண்ணி கொடுப்போம். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். இது ஓகேண்டா. உங்களுக்கு இந்த கோடரில் வந்து மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கடா டோட்டல் எல்லாத்துக்கும் ஒழுங்காக வரும். அடுத்தது இந்த டேபிளில் எனக்கு தேவைப்படுது அவரேஜ் போட்டுக்கிறோம். இதுக்கும் இந்த டோட்டலுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இடையில். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இந்த டோட்டலுக்கு மேலே இல்லை, இங்கே மேலே பாரில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். இன்சர்ட்டில் கொடுப்பேன். இந்த மாதிரி ஆட் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அவரேஜ். ஏவிஜின்னு டைப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துக்கு நமக்கு அவரேஜ் கால்குலேட் பண்ணணும். நான் இந்த 3 செல்லையும் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து அவரேஜை செலக்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நமக்கு போயிடும். நீங்கள் கிளிக் பண்ணி
ஆவரேஜ் எடுத்துகிட்டு ஆவரேஜோட ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்டர் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறீங்க. சரி, அடுத்ததாக நம்ம பார்ப்போம் இவரை பிரிண்ட் பண்ணி நான் எந்த மாதிரி வருவார்னு பார்ப்போம். நம்மளுக்கு இந்த பேஜை பார்க்கலாம். இந்த இடத்துல பேஜ் லேஅவுட், நார்மல் வியூ அண்ட் பேஜ் லேஅவுட்னு இருக்குது. பேஜ் லேஅவுட்டில் கிளிக் பண்ணுறோம். நம்ம டைப் பண்ணிக்கிற டாக்குமெண்ட் நம்ம பேஜில் தான் நம்ம பேஜாக காட்டுது. பேஜ் சைஸ் நமக்கு பார்க்கலாம். பேஜ் லேஅவுட்டில் போனீங்கன்னா பேஜ் சைஸ் நம்ம பேஜ் சைஸை மாற்றிக்கிறோம் A4 சைஸுக்கு. பிரிண்ட் ப்ரீ அவுட் போவோம். பிரிண்ட் பண்ணால் இந்த மாதிரி வரும்னு ஃபைல் போகிறோம். பிரிண்ட் ப்ரிவியூ பிரிண்ட் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஒரு ஒயிட் ஷீட்டில் வராது. இந்த போர்டர் எல்லாம் நமக்கு வராது. எக்ஸலில் காட்டுற இந்த போர்டர்ஸ் நமக்கு பிரிண்டில் விளங்காது. இப்போ நம்ம இப்படி போர்டர் தேவைன்னு சொன்னால் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். போர்டர் தேவைன்னு சொன்னால் நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம டேட்டா ஷீட்டை நம்ம டைப் பண்ணிக்கிற டேட்டாஸ் செலக்ட் பண்ணி இது நம்ம சொல்கிறது செலக்ட் பண்ணிக்கிறது டேட்டா சொல்கிறது வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இது ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி இது நம்ம ஆட் பண்ணுறோம். ஹோமில் போயிட்டு ஃபாண்ட்ன்ற குரூப்பில் இருக்குது. இந்த இடத்துல போர்டர்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி போர்டர் ஓல்ட் போர்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போர்டர்ஸ் ஆட் ஆகும். உங்களுக்கு தேவையான இந்த ஹெட்டிங்க்கு ஒரு கலர் பண்ணலாம். ஃபீல் கலர் இந்த இடத்துல மாற்றலாம். உங்களுக்கு ஹெட்டிங்ஸ்க்கு ஃபொண்ட்டுக்கு கலர் மாற்றணும்னா உங்களுக்கு ஃபொண்ட் கலர் இதெல்லாம் வந்து வேர்டில் நம்ம பேசிக்கில் செஞ்சுருப்போம், பார்ப்போம். இப்போ நம்ம பிரிண்டில் பார்த்தீங்கன்னா ஃபைல் பிரிண்ட் இங்கே பாருங்கள் நமக்கு போர்டரோட பிரிண்ட் ஆகும். பிரிண்டர் கொடுத்தா பிரிண்ட் செட்டப் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணலாம். நம்ம இந்த லெசனில் பார்த்தது பேசிக் ஆஃப் எக்ஸலில் இன்னும் தெளிவாக நம்ம படிக்கிறதுக்கு இந்த பேலன்ஸ் இன்னும் இருக்குது, கிளியர் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது நமக்கு பார்க்குறது. பேசிக்காக பார்க்க வேண்டிய ஃபார்முலாஸ், அட்வான்ஸாக இன்னும் வேறு ஃபார்முலாஸ் இருக்குது. இது அவ்வளோத்தையும் நம்ம அடுத்த வீடியோக்களில் கொண்டு வருவோம். அடுத்த வீடியோவில் நம்ம கொண்டு வர போகிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஃபார்மேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் கொண்டு வர போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பல சாஃப்ட்வேர்ஸ்களை உங்களுக்கு இதே சேனலில் படிக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.